ஓகே கைஸ், இந்த வீடியோ என்னன்னா சீமெண்ட் ரிட்டன்ஷன் வந்து லைஃப் சேஞ்சிங் கிடையாது. நீங்கள் தான் லைஃப் சேஞ்சிங். ஸோ அது எப்படின்னா வெறும் சீமெண்ட் ரிட்டன்ஷன் பண்ணுறதுனால நம்ம லைஃப் ஒன்றும் மாறாது. ஸோ நிறைய பேர் வந்து டேஸ் கவுண்ட் பண்ணுவாங்க, 10 நாள், 20 நாள், 30 நாள் ரீலாப்ஸ் ஆகிட்டுனா அப்புறம் உங்கள் லைஃப்பில் ஒன்றுமே பெருசாக இருக்காது. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, ரீலாப்ஸே ஆனாலும் கூட உங்கள் லைஃப் சூப்பரான இடத்துல இருக்கணும். அப்போ தான் இந்த ப்ராக்டிஸை நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்கன்னு அர்த்தம். உங்களோட மொத்த இதையும் நீங்கள் ரிட்டன்ஷனில் வச்சுட்டு அப்புறம் அது எதாவது ஆச்சுன்னா போச்சுன்னா அவ்வளோதான். நீங்கள் வந்து ரிட்டன்ஷனில் அவ்வளோ பெரிய ஒரு இதை வைக்காதீங்க, உங்களோட மென்டல் வெயிட்டை. ஸோ வேறு எல்லாத்தையும் நீங்கள் பண்ணுங்கள். ஜிம்முக்கு போகிறது, ஒர்க் அவுட் பண்ணுறது, உங்கள் கோல்ஸில் ஒர்க் பண்ணுறது, பரவாயில்ல லைட்டிங் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ அதெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் ரிட்டன்ஷன் பண்ணால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ரிட்டன்ஷன் வந்து ஒரு கடைசி ஒரு பீஸ் ஆஃப் பசில் மாதிரி. அதை கரெக்டாக ஃபிட் பண்ணால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நிறைய பேர் வந்து அதை மட்டும் பண்ணிவிட்டு அப்புறம் ரீலாப்ஸ் சொன்னோன்னு எல்லாத்தையும் விட்டுட்டு திருப்பி முதலேருந்தே ஆரம்பிக்கணும்னு திருப்பி அந்த ஒரு சைக்கிள் அதை பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் மீதி எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணுங்கள். எல்லாத்தையும், அதாவது நான் 100% நான் விருப்பப்படுறபடி இருக்கேன்னா, என்னோடய டயட் கரெக்டாக இருக்கா, நான் தூங்குறது கரெக்டாக இருக்கா, நான் கரெக்டான கோல்ஸ்லாம் ஒர்க் பண்ணுறேன்னா, இல்லை அடுத்தவங்களுக்காண்டி ஒர்க் பண்ணுறேன்னா, எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணுங்கள். நீங்கள் வந்த தர்மா, உங்களோட தர்மாவை நீங்கள் பூர்த்தி பண்ணுங்கள். உங்கள் கர்ம பலனை தீருங்க. அப்போ இந்த ப்ராக்டிஸ் வந்து கரெக்டாக இருக்கும். அதாவது சிம்பிளாக சொல்ல போனால் எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணுங்கள். டூ குட், பி குட். அப்போ இந்த ப்ராக்டிஸ் கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு நான் இந்த ரிட்டன்ஷன் பண்ண போகிறேன்னு பண்ணிங்கன்னா கஷ்டம். இன்னொரு வகையில் நான் சொல்கிறேன், இன்னொரு வகையில் வந்து நீங்கள் ஜஸ்ட்டு ப்ராக்டிஸ்க்காண்டி இந்த ப்ராக்டிஸை பண்ணாலும் கஷ்டம். அதான் நான் ஜிம்முக்கு போகிறேன், உடம்பேற்ற போகிறேன், ஓகே ஸ்வீட், அப்படி பண்ணலாம். ஆனால் நீங்கள் வந்து நான் வந்து வெறும் ரிட்டன்ஷன் ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன்னா அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அதை வந்து நீங்கள் ரிட்டன்ஷன் பண்ணதுக்கான ரீசன் வந்து ஓகே இது எனக்கு நல்லது இல்லை அப்படின்னு இதை ஆரம்பிக்கிறீங்க. ஆனால் நீங்கள் அடிமட்ட லெவலில் போகிறேன். இப்போ நான்லாம் ரிட்டன்ஷன் ஏன் ஆரம்பித்தேன்னா, ஓகே ரிட்டன்ஷன் நல்லது அப்படி பண்ண போகிறேன், வாய்ப்பே இல்லை. பானோகிராஃபியோட பிடியில், லஸ்ட்டோட பிடியில் ரொம்ப கஷ்டப்பட்டு அடிமட்ட லெவல் வரைக்கும் போய் நரகத்தை பார்த்துட்டு ஓகே இனிமேல் லைஃப்பில் இது இருக்கக்கூடாது, பானோகிராஃபி நல்லது இல்லை, அதனால நான் விட போகிறேன். அதாவது பானோகிராஃபி நல்லது இல்லை, அது நல்ல ஹேபிட் இல்லை, விட போகிறேன். அப்படி இல்லை, இதெல்லாம் முடியலப்பா, என்னால் இதுக்கு மேலே முடியாது அப்படின்னு சிலர் நீங்கள் அந்த சிலர் உங்களுக்கு மோசமான விஷயங்கள் நடக்கணும். நான் நினைக்கிறேன் உங்களுக்கு மோசமான விஷயங்கள் நடக்கணும்னு. அப்போ தான் நீங்கள் அடுத்து வந்து நல்ல விஷயங்களை அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிப்பீங்க. இந்த சன்லைட் இப்போ எனக்கு படுதில்லை அந்த மாதிரி. ஸோ சில நேரங்களில் நீங்கள் ஒஸ்ட்டாக ஃபீல் பண்ணால் தான் அதை நீங்கள் விட முடியும். உண்மையிலே இது வந்து ஓகே இது ஓகேன்னு நினச்சா விட முடியாது. சில நேரங்களில் ரொம்ப ஒஸ்ட்டாக போயிட்டு தான் இதுலேருந்து வெளியே வர முடியும். ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோ எதுக்குன்னா எதை பற்றி நான் ஆரம்பித்தேன் அது மறந்துட்டு. ஓகே எனிவே, நீங்கள் இந்த ப்ராக்டிஸை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுங்கள். எதாவது டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒரு கோர்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்கேன். யாருக்காவது இதை எப்படி பண்ணணும்னு தெரியலை, நான் உங்கள் கையை பிடிச்சி இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கன்னு நான் இந்த கோர்ஸில் சொல்லி தர போகிறேன். உங்கள் ரிட்டன்ஷன் அர்ஜஸ் இருந்தால் அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு, இந்த ப்ராக்டிஸை எப்படி 30 நாள் 50 நாள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும்னு இந்த கோர்ஸில் ஃபுல்லாக இருக்குது. ஓகே கைஸ், யாருக்காக பர்ச்சேஸ் பண்ணணும்னா கீழே லிங்கை புக் பண்ணுங்கள்.